வணக்கம் நண்பர்கள். தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு புது விளக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுக்கு டி என்றால் த்ரீஷா, வி என்றால் விஜய், கே என்றால் கீர்த்தி சுரேஷ். இப்படி ஒரு புது விளக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேலே, விஜய் மேலே மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினால. அதனால தான் விஜயையும் நடிகையும் இணைத்து அவதூறாக பேசி அந்த கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் மக்களிடையே ஒரு மோசமான அபிப்பிராயத்தை உருவாக்கி அவரை எதிர்கட்சியாக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரி கட்சியாக சித்தரிக்க வேணும் அப்படின்ட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை கையில் எடுத்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உறுதியாகிவிட்டது. அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி சேர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போ விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியினால முதலிடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 2வது இடத்துல விஜயும், 3வது இடத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்படும் அப்படின்னு கருத்து கணிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு சென்றடைகிறது. அதனால முதல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தார்கள். இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி சேர்ந்ததன் காரணமாக அடுத்து இருக்கின்ற விஜயை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படியும் பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் ரகசியமா ஒரு உடன்பாடு போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விட வேண்டும். அடுத்ததாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக எதிர்காலத்தில் தமிழகத்தில் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கள்ளக்கூட்டினுடைய திட்டம். அதை நிறைவேற்றும் விதமாக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஊழல் அப்படிங்கிற அந்த அமைச்சர்களுடைய ஊழலை கையில் எடுத்து அந்த கட்சிக்கு நெருக்கடி கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வைத்து அமைத்து செயல்படுகின்றது. இந்த நேரத்தில் தான் தங்களுக்கு எதிரியே கிடையாது அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தங்களுடைய அரசியல் வாரிசான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்காலத்தில் எதிரியே இல்லை நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து வெற்றி கழகமாக தமிழகம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய மக்கள் கூட்டத்தை பெருக்கிட்டு இருக்கிறாரு. அதை கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம். அதற்காக தான் இப்படிப்பட்ட புதுமையான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த மாநாட்டிற்கு இடம் ஒதுக்கினாங்க. மாநாட்டுக்கு முதல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் பிறகு ஏராளமான கட்டுப்பாடு விதித்து அதன் பிறகு மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அடுத்ததாக ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் விஜயனுடைய நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டு பிறகு ஒப்புக்கொள்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய செல்வாக்கு விஜய்க்கு ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. அதனால தான் இப்போ அவதூறு பிரச்சாரத்தில் கையெடுத்திருக்காங்க. அடுத்ததாக விஜய் கட்சி சேர்ந்த கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவல நிலையை நோட்டீஸாக அடித்து சென்னையில் பஸ்ஸில் எல்லாம் விநியோகம் செய்தாங்க. அதை கூட பொறுத்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியினர் அந்த பெண்கள் கல்லூரி மாணவிகள் அப்படிங்கிறது கூட பார்க்காம அவர்களை எல்லாம் கைது செய்து ஸ்டேஷனில் வச்சு ஒரு 3 மணி நேரம் கழித்து அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து விடுதலை செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பொறுத்து கொள்ள முடியாத மனநிலை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் விஜயனுடைய வளர்ச்சியில் இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த சமயத்தில் தான் டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய பெயருக்கு டி என்றால் த்ரீஷா, வி என்றால் விஜய், கே என்றால் கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற புதுமையான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இவர்கள் இப்படி ஆபாசமா பேசுறது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. காலங்காலமா அவர்களுடைய அண்ணா காலத்திலிருந்து இதை தான் அவங்க தொடர்ச்சியா பேசிட்டு வருவாங்க. ஆனா இந்த சமயத்துல பேசுவது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவதூறு பேச்சாளர் ஏராளமான தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படாமல் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அப்படி சமீபத்தில் கைது செய்யப்பட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. அதனால அப்படிப்பட்ட அவதூறான பேச்சை இனி தொடர முடியாத நிலையில் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நேரத்தில்
திருமணமான நடிகை, திருமணமான பெண் என்று கூட பாராம கீர்த்தி சுரேஷை விஜயுடன் இணைத்து அந்த கட்சியினுடைய பெயருடன் இணைத்து அவதூறாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரத்தத்திலேயே ஊறிய ஒரு செயல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அண்ணா திராவிட விஜய் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஏற்படுவதாக ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சேட்டலைட் ஊடகங்கள்லாம் ஒரு பொய்யான புரளியை கிளப்பி விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறாரு, 75 எம்எல்ஏ சீட்டு கேட்கிறாரு, 1000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் கேட்கிறாரு, இப்படி பொய்யான தகவலை எல்லாம் கசிய விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் விஜயனுடைய கூட்டணியை உடைத்தார்கள். அதற்கு முன்னதாக சீமானுக்கும் விஜய்க்கும் கூட்டணி ஏற்படுவதாக ஒரு நிலைமை இருந்தது. அப்பொழுது விஜய் அவர்கள் சீமானுடன் கூட்டணி இணைந்தால் இப்படிப்பட்ட ஒப்பந்தங்களை, அதாவது விஜய் முதலமைச்சராகவும் சீமான் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஆக வேண்டும் அப்படிங்கிற பொய்யான தகவல் எல்லாம் கசிய விட்டு விஜய் சீமான் கூட்டணியை கலைத்தார்கள். அடுத்ததாக தற்பொழுது விஜயினுடைய கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி உடைந்து விட்டது. 2வது இடத்துல விஜய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்தவுடனே விஜய்க்கு எதிராக அவதூறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்த மிகப்பெரிய நடிகராக இருக்கிற அஜித்தை புகழ்ந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அரசியலுக்கே வராத விஜய் அஜித்தை இழுத்து கொண்டு இவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எல்லாமே விஜய்க்கு கூடிய இளைஞர்கள் கூட்டம், பெண்களுடைய கூட்டம், அடுத்தது மக்களுடைய கூட்டம், கல்லூரி மாணவர்களுடைய கூட்டம், இந்த கூட்டத்திலையும் பார்த்து திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து போயிருக்கிறது. எதிர்காலத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு முதலமைச்சராக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான், புகழ் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் படியாக அவர் சினிமாவில் நடிக்க வச்சு மக்களிடையே பிரபலமாக்கினாங்க. அடுத்ததாக எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதலமைச்சர். எதிர்காலத்தில் அந்த கட்சியினுடைய தலைவரும் ஆக போகிறார். முதலமைச்சராக ஆக வேண்டும் என்றால் போட்டியே இருக்கக்கூடாது, எதிரியே இருக்கக்கூடாதுன்ற நேரத்தில் தான் விஜய் அவர்கள் அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றார். அதனால தான் விஜய் அவர்கள் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ நடத்தும் பொழுது ஏராளமான கூட்டங்கள், மக்கள்லாம் கூட்டினாங்க. அதற்கு போட்டியாக அடுத்த நாளே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர்ல போய் ரோட் ஷோ நடத்தினாரு. அந்த கூட்டம், அந்த ரோட் ஷோ எடுபடவில்லை. அடுத்ததாக மதுரை ஷூட்டிங்க்கு போன விஜய் அவர்கள் மதுரைக்கு ஷூட்டிங் போக இருந்தார். அன்னைக்கு விடிகால 5 மணிக்கே அலாரம் வச்சு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், ரசிகர்கள்லாம் ஏர்போர்ட்டில் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரை ஏர்போர்ட் போய் இறங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மொத்தத்தில் விஜயனுடைய பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிவிகே அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய பெயரை இணைத்து டி என்றால் திரிஷா, வி என்றால் விஜய், கே என்றால் கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிற மோசமான அவதூறு பிரச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.